ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். உண்மைதான் ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வந்திருக்கு. குஞ்சகோ போவன் பாத்தீங்கன்னா ஷெல்லி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. ஷெல்லி ஒரு போலீஸ்மேன், இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்றாரு. எதுவுமே வந்து செலக்ட் ஆகாம ஒரு ஃபெயில்டு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்காரு. இதனாலேயே உங்களோட வீட்டுல வறுமை அப்படின்றது இருக்கு. இவருடைய ஒய்ஃபான சௌமியா ரோல்ல லிஜு மோல் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் வீட்டையே வந்து பினான்சியலா பாத்துக்கிறாங்க. இவருடைய ஸ்கிரிப்ட் எதுவுமே செலக்ட் ஆகல அப்படின்றதுனால திரும்பவும் டியூட்டியில ஜாயின் பண்றாரு. இவருடைய ஒரு அசைன்மெண்ட் தப்பா போக இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது. புது ஸ்டேஷன்ல இவர் போனதுக்கு அப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு கர்ஸ்ட் கேஸ் பத்தி சொல்றாங்க. அந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய சூசைட் கேஸ். க்ளோஸ் பண்ணப்பட்ட அந்த கேஸை யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னாலுமே அதுக்கப்புறமா அதுல சம்பந்தப்பட்ட யாருக்காவது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அமனுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மித் இருக்கு. சோ இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து இந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. சரி, அந்த கேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு, அதுல இருக்கிற மர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதையே ஸ்கிரிப்டா மாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் கிளம்பிறங்குறாரு. பேரலா அந்த கேஸை வந்து விசாரிக்க செய்யறாரு. அதே நேரத்தில் அதுக்கான ஸ்கிரீன் பிளேவும் எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் டவுன் அப்படின்றது ஆகுது. இவர் இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த ரியாலிட்டியும் இவருடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த இமேஜினேஷனுக்கும் இருக்கிற லைன் வந்து பிளர் ஆகும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. போலீஸ் வேலையில இருக்கிறவங்களுடைய ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத மெயின் கான்செப்டா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஷாஹி இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ரைட்டிங்கே கொடுத்திருக்காரு. இவர் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, நைட் 2 மாதிரியான படங்களுக்கான ரைட்டர். அவார்ட் வின்னிங் எடிட்டரான கிரணுடைய எடிட்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபர் அர்ஜுனுடைய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே இந்த படத்துல சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ப்ரொஃபஷனல் பர்சனல் ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு படம் மூவ் ஆனதுக்கு அப்புறமா கிளம்சியா மாறுது அப்படின்னே சொல்லலாம். ஷெல்லியோட கேரக்டரால எது உண்மை எது இமேஜினேஷன் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு ஜோனுக்கு வந்து போயிடுறாரு. அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் இருப்பாங்க. இப்ப நடக்கிறது எல்லாமே உண்மையா இல்ல இது வந்து இவருடைய கற்பனையா அப்படின்ற ஒரு டைலமால தான் இருப்பாங்க. சௌமியா ரோல்ல நடிச்ச லிஜு மோல் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கான்வர்சேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் மூலமா இந்த படத்துல இருக்கிற நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணிருப்பாங்க. குஞ்சகோ போவன் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு சட்டலான ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. இவருக்கும் லிஜு மோலுக்கும் இருக்கிற அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் உடைய அந்த ஸ்கிரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களை பார்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலும் தருது. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அதற்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். உண்மைதான் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.